ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப். 2025 சனி பகவான் வக்ர பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்ர பெயர்ச்சி என்ன பலனை கொடுக்க போகுது, என்னென்ன பலவீனத்தை கொடுக்க போறத பார்க்கலாம். ஜூலை மாசத்துல இருந்து ஒரு 130 நாள் கணக்குக்கு 4 மாசத்துக்கு பிரச்சனைகள் இருக்கு. அது நம்மளாத்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கிறோம். இந்த சனி பகவான் வக்ர பயிற்சி யாருக்கு தெரியுமா பிரச்சனை வரும்? ஜோசியம் சொல்றவங்களுக்கு, குறி சொல்றவங்களுக்கு, அருள்வாக்கு சொல்றவங்களுக்கு, கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்களுக்கும் ஆன்மீக ஈடுபாட்டில் இருக்கிறவங்களுக்கும் தான் இந்த வக்ர பயிற்சி பிரச்சனை. ஏன்னா கண்ணுக்கு தெரிஞ்சு அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் மனைவி மேல ஆக்குப்பே அபகரிப்பு பண்ணணும் எண்ணங்கள் உடையவர்களுக்கு இந்த 4 மாசம் ஆகாது. டபுள் டாக்குமெண்ட் போட்டு இடத்த வித்து ஒருத்தனை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் பாருங்க, அந்த ராசிக்காரருக்கு ஆகாது. ஏமாத்தி பெண்களை ஏமாத்தக்கூடிய தருணம் உடைய ஆண்களுக்கு ஆகாது. இதுதாங்க வக்ரம், உக்ரம். நம்ம பண்ற தப்புக்கு அந்த வெறி தாங்க வக்ரம். அந்த வெறினால தான் ஒருத்தனை கொலையே பண்றோம். அந்த ஆசைகள்னால தான் ஒருத்தன் சொத்தையே அபகரிக்கிறோம். இப்படி சொத்தை அபகரிக்கிறவனுக்கும் அடுத்தவன் மனைவியை ஆக்குப்பையை அபகரிக்கிறவனுக்கும் தான் இந்த 4 மாசம் ஆவாது. கவனமா இருங்க. ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆன்மீக வழியில இருங்க. தெய்வ அனுகிரகத்துல இருங்க. இப்படி கோயில்களுக்கு தீர்த்த யாத்திரைகள் போங்க. பணம் இருந்தா தானம், பணம் இல்லைன்னா தியானம். தன்னை யாருன்னு பாவிச்சுக்கிட்டு தனக்குள்ள இருக்க வேண்டிய சக்தி என்னன்னு ஒரு கோயிலையும் தியானம் பண்ணுங்க. இந்த 4 மாசம் எந்த குறையில எதுலையும் மாட்டிக்காதீங்க. உங்க வாழ்க்கையே தரமட்டமாயிடும். அப்படியாப்பட்ட நேரம் இருக்கு. கும்பராசிக்கு அதிபதி எம்பெருமான் சனீஸ்வர பகவான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டையை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆண் ராசி. ஆணா பிறந்தாலும் ஆண் ராசி, பெண்ணா பிறந்தாலும் பெண் ராசி. புலனாய்வுத்துறைன்னு சொல்கிறோம் பாருங்க, ரகசியம் காக்கக்கூடியவங்க, அரசியலில் பெரிய ஆளாக இருக்க வேண்டியவங்க, ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக இருக்க வேண்டியவங்க எல்லாமே இந்த ராசி தான். செம்ம யோகங்கள் அடையக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஆனால் 2025க்கு முன்ன வரைக்கும் உங்கள் ஜாதகத்தில் பல இடையூறுகளை தான் சந்திப்பீங்க, இன்னலைத்தான் சந்திப்பீங்க, துன்பத்தையும் சம்பாதிப்பீங்க, பல சட்ட சிக்கல்களையும் சந்திப்பீங்க. ஒரு கேஸ் இருக்கும், அது மண்ணாலேயோ பெண்ணாலேயோ ஏதோ ஒரு கேஸ் வரும். அது வாதாடி ஆடி ஓடி அடைஞ்சு திரியக்கூடிய நேரம் உண்டு. நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க. இந்த 2.5 வருஷம் இழுபறில் இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு பாத சனின்னு சொல்லுவாங்க. ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சு உட்காரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. இடுப்புக்கு கீழே பலம் இருக்காது, நரம்புகள்லாம் வலு இருக்காது. நீங்கள் தான் உங்கள் ஆரோக்கியத்தை பார்க்கணும், உங்கள் உடம்பு மேலே கேர் பண்ணணும். படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்ட்டாக படிப்பீங்க, ஆனால் அதுக்கான வேலை கிடைக்காது. இப்படிலாம் இருந்த தருணத்தில் இனிமே தான் உங்களுக்கு யோகம். நீங்கள் தாங்க உங்கள் முன்னோரை நினைக்கணும், உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நினைக்கணும். ராகு காலம்லாம் உங்களுக்கு யோகம்தான். இப்படி முறையான வழிமுறைகள் பக்குவம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகும். நிறைய பேருக்கு இருதாரத்து தோஷமும் இருக்குது, அதெல்லாம் வரக்கூடாது. படிக்கும் போதே நல்லா வேலை பார்த்து நல்ல கணவர் நல்ல குடும்பத்தோடு அமையணும்னு சொல்லி வேண்டிக்கணும். உங்கள் குலதெய்வத்தை வழிபட்டாவே போதும். இப்படி பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி கூட உங்களுக்கு கொட்டாது. ஆனால் ஏமாறுவீங்க கும்பராசிக்காரங்க. இந்த ஏமாற்றத்தை வெளியே சொல்ல முடியாது. அப்படியாம்பட்ட ஒரு ஏமாற்றம் ஏமாறுவீங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்துக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் தேவையில்லாத நபர் மூக்க நுழைப்பார், அதுலேயும் ஏமாறுவீங்க. தாம்பில்ல தனக்கு பிறந்த குழந்தை மேலே அரவணைச்சு அன்பா பண்பா வாழுன்னு சொல்லக்கூடிய தருணத்துக்கு உங்களையே இழப்பீங்க. கல்லு மண்ணு சுமந்தாது உங்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு உண்டு. இனிமே ஏமாறாதீங்க, உங்கள் குடும்பத்துக்காக வாழுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய நேரம் வருது. 2.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2.5 வருஷம் ஒரு யுகம் மாறி. 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட துன்பத்தை வெளியே சொல்ல முடியாது. எந்த துறையில் இருந்தாலும் சரி, அந்த துறையில் ஒரு
தொந்தரவு வரும். அரசியல்லே இருந்தா கூட அரசியல்ல ஒரு இன்னல் வரும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில இருந்தாலும் அந்த துறை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வரும். இன்னும் 2.5 வருஷம் தான் இருக்கு. எதுலையும் மாட்டிக்காதீங்க. தான் முன்னோர் வழிபாடை முதல்ல பண்ணுங்க. தான் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க. சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. மேன்மை வரக்கூடிய நேரம் இனிமே தான். தப்பு பண்ணவனுக்குத்தான் தண்டனை. நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனா நீங்க துன்பத்தை அடையணும் கேட்கறது விதி. ஏன்னா உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தாரே பண்ணுவாங்க, அக்கம் பக்கங்காரங்களே பண்ணுவாங்க, பணிபுரிகிற ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு பண்ணுவாங்க. இருந்திருந்தாலும் கும்பராசிக்காரங்க உங்கள் ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இனி வருங்காலங்கள் எப்படி இருக்கும், தரமாக இருக்கிறதுக்கு மேன்மையான வழிமுறைகள் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுங்க. குறையில்லாமல் இருப்பீங்க. பயப்படாதீங்க. சனி வக்ர பேச்சியோ உக்ர பேச்சியோ, ஏன்னா சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு அதிபதி, நீதிமான். தலை வணங்குங்க, அவரை அண்ணான்னு கேளுங்க. இப்படி இருந்தால் ஒரு குறை வராது. சனி பகவான் வக்ர பேச்சு, பயப்படாதீங்க. வக்ரம்னா வேகம், வக்ரம்னா கோபம். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு வழிமுறை இருக்கு 12 ராசிக்காரர்களுக்கும். பயப்படாதீங்க. சனி பகவான் நம்ம அண்ணன். அந்த சனி பகவான் அண்ணனை இந்த சின்ன ஸ்லோகம் சொன்னா கூட சாந்தி ஆயிடுவாரு. சொல்றேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நாங்கள் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள். அண்ணா சனீஸ்வர பகவானேன்னு சொன்னாலே வக்ர பேச்சு ஒன்றாவது, உக்ர பேச்சு ஒன்றாவது. நம்மளுடைய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. செவ்வாய்னா முருகக்கடவுள். முருகனை வழிபட்டு வந்தாலும் அந்த உக்ரம் வக்ரம் தணிஞ்சு நம்ம ஆசைகள் என்ன, நம்ம தேவைகள் என்ன, ஏன் நோய், கடன், வறுமை, பயம், சத்ரு, எதிரி, வேலை இல்லை, கல்யாணம் ஆகல, குழந்தை இல்லை, ஏன் கஷ்டப்படுறோம், இந்த கஷ்டங்கள் போறதுக்கு ஒரு அருமருந்து, சின்ன பரிகாரம். முருகனுக்கு 1000 கோயில் இருக்கு, 6000 கோயில் இருக்கு, 6 பட முருகன் கோவில் இருக்கு. ஆனா வடபழனி முருகனுக்கு தனி சக்தி இருக்கு. கோயில் வாசல் இருக்க வேண்டிய பூக்காரங்க கிட்ட ஒரு 5 முழம் மல்லிகைப்பூ, 3 முழம் செவ்வரளி பூ, அந்த 5 முழம் மல்லிகைப்பூவை ஒரு ஜான் கட் பண்ணி கையில வச்சுண்டு சாமியை பார்த்து பிரகாரம் சுத்தி வரும்போது வள்ளி தெய்வான சமேத சாமி இருக்காரு, அவங்களுக்கு செவ்வரளி கொடுத்துட்டு பிரகாரம் சுத்துற இடத்தாண்ட உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு பூவை கொடுங்க. உங்க ஆசைகள், உங்க தேவைகள் எல்லாமே தெளிவாகும். சனி பகவான் உக்ரம் வக்ரம் கோபமானாலும் சாந்தி அடையக்கூடிய தருணம் நம்ம வடபழனி முருகன் கோவிலுக்கு இருக்கு. இந்த சின்ன பரிகாரத்தை செய்யுங்க. 100க்கு 100 இந்த வக்ர பேச்சு உங்களை ஒன்றும் பண்ணாது. தெய்வத்துடைய அனுகிரகத்துக்கு கிரகங்கள் எல்லாமே சாதகமா ஆனது எல்லாமே சிவபெருமானுடைய கண்ட்ரோல்ல தான். உக்ரம் வக்ரமான ஒன்ன உள்ளுக்குள்ளே ஒரு சிவன் இருக்காரு, அங்கேயும் வழிபடலாம். இப்படி முறையான வழிமுறைகள் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை உச்சநிலை. படித்தவனுக்கு வேலை, வேலைக்கு அப்புறம் திருமணம், குழந்தை குட்டி, வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழக்கூடிய தருணம் உங்க எல்லாருக்கும் உண்டு. பயப்படாதீங்க. சனி பகவான் அண்ணான்னு கேளுங்க. அண்ணான்னு வழிபட்டாவே நம்மளுக்கு எந்த காரியங்களும் இடையூறு இல்லாம வீணான பிரச்சனைகளை கூட மாட்டி விட மாட்டாரு. கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ண விட மாட்டாது. மனசாட்சி இருக்கு, அதுதான் சனி பகவான். அந்த மனசாட்சிக்கு மீறி நம்ம தப்பு பண்ணாதான் சனி பகவான் உக்ரத்துல இருப்பாரு. அப்பத்தான் நம்மளுக்கு தண்டனை உண்டு. அந்த கோபம், அந்த வெறி நம்ம ஜாதகத்துல சாந்தி கொடுக்கத்தான் இந்த மாதிரி குட்டி பரிகாரம், சின்ன பரிகாரங்கள் தான் பலிக்கும். பெரிய பரிகாரம் பலிக்காது. இருந்திருந்தாலும் ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இல்லை செவ்வாய்க்கிழமை எம்பெருமான் வடபழனி ஆண்டவரை தரிசிங்க. உங்க வாழ்க்கையில சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.